ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஏப்ரல் மாதத்தின் இந்த முதல் நாளிலே ஏப்ரல் மாதத்தின் ஆசீர்வாத கூடுகைக்கு உங்களை கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை நேரத்தில் நீங்கள் ஒருவேளை பிரயாணப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது மற்ற உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். நீங்கள் எதை செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் உங்கள் ஆவியோடு கூட கர்த்தருடைய பிரசன்னத்தில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். வாருங்கள், நாம் இணைந்து ஆண்டவர் இந்த மாதம் நம்மை நடத்தும்படி, ஆண்டவர் நமக்கு இந்த மாதம் பலன் தரும்படி, ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்துக்கு மறு உத்தரவு அருளும்படி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தரே நமக்கு முன்னின்று நம்மை நடத்தும்படி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். தகப்பனே, நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, உம்மை நன்றியோடு 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 நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய இந்த முதல் நாளின் மாலை நேரத்தில் உம்முடைய முகத்தை தேடி வருகிறோம், உம்முடைய பிரசன்னத்தை தேடி வருகிறோம், உம்முடைய சமூகத்தை தேடி வருகிறோம். கர்த்தாவே, உம்முடைய நன்மைகளை தேடி நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் தெய்வமே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். இரட்சகரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இரட்சணிய கண்மலையே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்தில் இந்த யூடியூப் சேனல் வழியாக ஆண்டவரே நாங்கள் இணைந்து சரீரத்தின்படி வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் ஆவியிலே கர்த்தரோடு இணைந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக, கர்த்தர் நடத்துவீராக, கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. சிலுவையின் இரத்தத்துக்குள்ள ஆண்டவர் மறைத்துக் கொள்ளுவீராக. ஆமென். தகப்பனே, நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், செய்தி வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக. கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாருங்கள், நாம் இணைந்து கர்த்தரை பாடி துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஏப்ரல் மாத வாக்குத்தத்த ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். சூழ்நிலைகள் மாறலாம், சமயங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் நம்முடைய தேவன் ஒருபோதும் மாறாதவர். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறதான நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு விச கூட கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஆமென். கர்த்தர் நீங்கள் இருக்கிறதான இடத்துல அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அவருடைய பிரசனம் நீங்கள் இருக்கிறதான இடத்தை நிரப்பி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த நேரத்தில் கூட ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு புதிய பாடல் எல்லாரும் உற்சாகமாக சேர்ந்து எங்களோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கைகளை தட்டி உற்சாகமாய் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின்
குடிகளே எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். அவரின் நாமத்தை கீர்த்தனம் பண்ணி துதிகளால் எங்கும் போற்றிடுங்கள். அவரின் நாமத்தை கீர்த்தனம் பண்ணி துதிகளால் எங்கும் போற்றிடுங்கள். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை உணர்ந்து கருத்தாய் என்றும் பாடிடுங்கள். கர்த்தரின் உண்மை என்றென்றும் உள்ளது களிப்பாய் என்றும் துதித்திடுங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை உணர்ந்து கருத்தாய் என்றும் பாடிடுங்கள். கர்த்தரின் உண்மை என்றென்றும் உள்ளது களிப்பாய் என்றும் துதித்திடுங்கள். கருவில் நம்மை கண்டு கொண்டாரே கடைசி வரையும் நடத்துவாரே. கருவில் நம்மை கண்டு கொண்டாரே கடைசி வரையும் நடத்துவாரே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். வசனம் சொல்லுகிறது, அவர் கடலை உலர்ந்த தரையாக மாற்றி கடந்து செல்ல உதவி செய்த தேவன். ஆமென். எப்பேற்பட்டதான செங்கடல்கள் நமக்கு முன்பாக இருந்தாலும் அவைகளை தாண்டி செல்ல நமக்கு கிருபைகளை தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். கடலை உலர்ந்த தரையாய் மாற்றி கடந்து செல்ல உதவினாரே. கண்ணாலை பிளந்து தண்ணீர் கொடுத்து தாகத்தை எல்லாம் தீர்த்திட்டாரே. கடலை உலர்ந்த தரையாய் மாற்றி கடந்து செல்ல உதவினாரே. கண்ணாலை பிளந்து தண்ணீர் கொடுத்து தாகத்தை எல்லாம் தீர்த்திட்டாரே. வனாந்திரத்தை வழியாய் மாற்றி பாதையை உருவாக்கினாரே. வனாந்திரத்தை வழியாய் மாற்றி பாதையை உருவாக்கினாரே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். சத்துரு முன்பு தலையை உயர்த்தி சத்துவம் தந்து நடத்தினாரே. தீயும் தண்ணீரும் கடக்க செய்து செழிப்பான இடத்தை காட்டினாரே. சத்துரு முன்பு தலையை உயர்த்தி சத்துவம் தந்து நடத்தினாரே. தீயும் தண்ணீரும் கடக்க செய்து செழிப்பான இடத்தை காட்டினாரே. எந்த ஜபத்தை தள்ளிவிடாமல் கிருபையால் மூடி சூட்டினாரே. ஏழை ஜபத்தை தள்ளிவிடாமல் கிருபையால் மூடி சூட்டினாரே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். அவரின் நாமத்தை கீர்த்தனம் பண்ணி துதிகளால் என்றும் போற்றிடுங்கள். அவரின் நாமத்தை கீர்த்தனம் பண்ணி துதிகளால் என்றும் போற்றிடுங்கள். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஜீவன் பிரிகிற வரையிலும், நம்முடைய சுவாசம் உள்ள வரையிலும் அவர் நல்லவர் என்பதை நாம் உயர்த்த 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 நிச்சயமா சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில அவர் நன்மையான காரியங்களை செய்து முடிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். முன்பாக செங்கடல், பின்பாக பார்வோனுடைய சேனை, எவ்விதத்திலும் வெளியே போக முடியாத அடைக்கப்பட்டதான நிலைமையில இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தார்கள். அவர்களுடைய நினைவெல்லாம் என்னன்னா, ஆமென், அவ்வளவுதான், மறுபடியுமாய் அந்த அடிமைத்தனத்திற்கு நேராக, அந்த அடிமைத்தன ஸ்தலத்திற்கு நேராக, ஆமென், அங்க போக போறோம், மறுபடியுமாய் அதே பழைய வாழ்க்கைக்கு நேராய் கடந்து போக போறோம்னு சொல்லி, ஆமென், இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிந்தனையில அநேகமான காரியங்கள் ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் யாரும் நினைத்து பார்க்காத ஒரு நன்மையான காரியங்களை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில செய்தார். என்ன? ஆமென், ஒரு நாளும் நடந்திராத ஒரு அற்புதம். செங்கடல் முன்பாக இருக்கிறது. கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றார், உன்னுடைய கோலை நீட்டு. ஆமென். அவன் கோலை நீட்டின பொழுது அவர்களுக்கு முன்பாக இருந்ததான தண்ணீர் இரண்டாக பிளந்தது. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிற ஒரு ஆயுதம், ஜெபமாகிய ஆயுதம், விசுவாசமாகிய கோலை நம்ம நீட்டும் பொழுது நமக்கு முன்பாக பிரவாகித்து வந்து கொண்டிருக்கிறதான எல்லா விதமான தடைகளை அவர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நிச்சயமா எங்கள் வாழ்க்கையில அப்படிப்பட்டதான நன்மைகளை செய்வார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் ரெண்டு கைகளை தட்டி, ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் எங்களுக்கு நன்மைகளை செய்ய போதுமானவராய் இருக்கிறீர் என்று சொல்லி ரெண்டு கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர். நம்முடைய இயேசு பெரியவர். அவர் சர்வலோகத்தின் அதிபதியானவர். ஆமென். விசுவாசத்தோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். ஒரு புதிய பாடல், இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், பெரியவர். ஆமென். சகலவற்றையும் செய்து முடிக்க போதுமானவராய் இருக்கிறார். சேர்ந்து பாடி உற்சாகமாய் கர்த்தருடைய நாமத்தை நாம மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி உற்சாகமாய் சேர்ந்து பாடுவோம். இயேசு நல்லவர், நம் இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். வியாதியால் வருந்துகிறதான நம்முடைய வாழ்க்கை நன்மைகளை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாய் இருந்தாலும் அவைகளை மாற்ற நம் தேவனால் கூடும். ஹல்லேலூயா. வியாதியால் வருந்திடும் உனக்கு சுகம் தரும் தெய்வம் நம் இயேசு. வியாதியால் வருந்திடும் உனக்கு சுகம் தரும் தெய்வம் நம் இயேசு. சாபங்கள் யாவையும் நீக்கி உன்னை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு. சாபங்கள் யாவையும் நீக்கி உன்னை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு. இயேசு நல்லவர், நம் இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க
வல்லவர் இயேசு. இருண்டு போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. இருண்டு போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. இயேசு நல்லவர், நம் இயேசு பெரியவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். ஏமாற்றம் நிறைந்த உன் வாழ்வில் புது நம்பிக்கை கொடுப்பவர் இயேசு. ஏமாற்றம் நிறைந்த உன் வாழ்வில் நம்பிக்கை கொடுப்பவர் இயேசு. தோல்வியை சந்தித்த உனக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. தோல்வியை சந்தித்த உனக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. இயேசு நல்லவர், நம் இயேசு பெரியவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் எந்த சூழ்நிலைகளிலும் நல்லவராகவே இருந்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ரெண்டு கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏமாற்றம் நிறைந்ததான நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையை கொடுத்து, ஆமென், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை கடைசி வரையிலும் நடத்தி சொல்ல அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவன் நம்மை கண்ணோக்கி பார்த்ததான தேவன், நம்மை ஆமென் கண்டு கொண்டதான தேவன். தாயின் கருவுல உண்டாகும் முன்னே நம்மை கண்டதான தேவனுடைய கண்கள். ஹல்லேலூயா. அவயவங்கள் உருவேற்படும் முன்னே நீர் என்னை கண்டீர் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடல் கூட சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். அவர் நம்முடைய கண்களுக்குள்ள, ஆமென், வசனம் சொல்கிறது, உன்னை என்னுடைய உள்ளங்கரங்களில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த தேவனை நாம் சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துவோம். இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார் என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். கட்டவிழ்த்தார் என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று
ஜெயம் கொடுத்தார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார். பாவத்தில் இருந்தென்னை மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார். பாவத்தில் இருந்தென்னை மீட்டுக் கொண்டார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தன்னாவி தந்தார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தன்னாவி தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஜெயம் தந்தார், இயேசு ஜெயம் தந்தார். சத்துருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். ஜெயம் தந்தார், இயேசு ஜெயம் தந்தார். சத்துருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம். ஹல்லேலூயா. இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், ஹல்லேலூயா, எனக்கு எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார். பாவத்தில் இருந்தென்னை மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார். பாவத்தில் இருந்தென்னை மீட்டுக் கொண்டார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தன்னாவி தந்தார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தன்னாவி தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு. ஓ ரபா ஷேகேலே. இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம். விசுவாசமாய் பாடலாமா? இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். பாவத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தன்னாவி தந்தார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தன்னாவி தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், நீர் ஒருவர் மாத்திரமே எங்கள் தேவன், எங்கள் ஜீவன், எங்களுடைய வாழ்வின் நம்பிக்கை, எங்களுடைய ஆதாரம் எல்லாம் நீங்க மாத்திரம் ஆண்டவரே. இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஓ ரபா ஷாதா துடாலா ரியம் துனோ
ரிகமனாசி எல்பிரஹடகதனா சகதுடா. ஹalleluya. அப்படியே ரெண்டு கைகளை மேல உயர்த்தி ஆண்டவரே, எங்களை மீட்டு கொண்டதான தேவன், பாவத்திலும் சாபத்திலும் இருந்த எங்களை, அந்த பாவத்தை எல்லாம் நீக்கி எங்கள் நாற்றமெல்லாம் மாற்றி தம்முடைய இரத்தத்தினால எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினதான தேவன், எங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளி நடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கத்தக்கதாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ஓ ராஜரீக ஆசாரிய கூட்டம், ஆண்டவரே உம்முடைய சொந்த ஜனமாய், உம்முடைய சொந்த பிள்ளைகளாய், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவிய உடையவர்களாய் எங்களை நீர் மாற்றினீரே. உள்ளத்தினாலத்தில் இருந்து கைகளை உயர்த்தி அந்த இயேசுவின் அன்பை, ஓ அந்த சிலுவையின் அன்பை நினைத்து, ஓ ராபா ஷேகே ரேபேலேரே ரியந்துனோ ஷகமனாத்ராலரா ரீமனாத்ராலரா பௌரியந்துனோ. இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். சொந்த பிள்ளை, சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தன்னாவி தந்தார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தன் ஆவி தந்தார். கைகளை மேல உயர்த்தி, இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். அவர் ஒருவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையாகிய படகுல இருப்பாரானால், ஆமென், எப்பேற்பட்டதான போராட்டங்கள் நமக்கு எதிராக வந்தாலும் அவைகளை மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை அவர் நமக்கு கொடுத்து நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். வசனம் சொல்கிறது, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரையிலும் உன்னை நான் விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவி. என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். கைகளை உயர்த்தி, மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிற
நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன் உம்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உம்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு, என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். கைகளை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. ஹல்லேலூயா. Thank you Lord. எங்களை மறவாமல் நினைக்கிற நல்ல தகப்பன், எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே. பெயர் சபாவனாந்தரத்தில் அலைந்து திரிந்ததான ஆகாரை கண்ட தேவன், சுவர்பரவாய் திரும்பி அழுத எசேக்கியாவின் அழுகுரலை கேட்ட தேவன், இன்றைக்கும் எங்களையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறவருடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்கிற தேவன். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாறவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னதை செய்து முடிக்க போதுமானவராயிருக்கிறார். ஆமென். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மரண பரியந்தம் நம்மை நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு கைகளை தட்டி மகிமையை செலுத்தலாமா? கைகளை உயர்த்தி எங்களை மறவாமல் நினைத்து எங்களை நடத்துகிற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யுங்க. என்ன சூழ்நிலைகளோடு உடைய ஜனங்கள் ஆண்டவரே இந்த கூட்டத்தை, ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே நீர் ஆமென். ஆண்டவரே பேசாமல் இருக்க கல்லோ மரமோ அல்ல, நீர் பேசுகிற தேவன். ஒவ்வொருவரோடு கூட பேசுவீராக.
உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மகிமையான உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவருடைய வீடுகள் மேலே அது தங்கி இருக்கட்டும். தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்த உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. எல்லா கனம், எல்லா மகிமை, எல்லா புகழ்ச்சி ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை மறக்காத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். மனிதர்கள் மறந்துட்டாங்கன்னு சோர்ந்து போக வேண்டாம். நம்மை உருவாக்கின தேவன் ஒருபோது நம்மளை மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் நிச்சயமாய் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். God bless you. God bless you. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு தந்த நல்ல பாடல், ஆராதனை, ஜெப வேலைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனையும் தேவ பிரசன்னத்தையும் நீங்கள் உங்கள் வாழ்வில் உணர்ந்திருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தில் நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் கூட நம் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு நடத்தி தரும்படி கர்த்தர் நம்மோடு கூட நம்முடைய வழிகளிலே நடந்து நம்முடைய காரியங்களிலே நமக்கு கர்த்தர் அனுகிரகிக்கும்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய எதிர்பார்ப்புகளை தேவன் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாஞ்சைகளை தேவன் அறிந்திருக்கிறார். நம்முடைய விருப்பங்களை, எண்ணங்களை தேவன் அறிந்திருக்கிறார். ஆண்டவரிடத்திலே நம்முடைய விருப்பங்களையும், நம்முடைய எண்ணங்களையும், நம்முடைய நினைவுகளையும் ஜெபமாக ஆண்டவரிடத்துல மாற்றுவோம். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய காரியத்தில் தம்முடைய கரத்தை நீட்டும்படி, தம்முடைய இரக்கத்தை அனுப்பும்படி, தம்முடைய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுப்பும்படி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்த நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உம்மை நாங்க நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா. ஷாபாலா கராபாலா ரகா தடா ரபா தடா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு தெய்வமே உமக்கு நன்றி, 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 நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹோராபா ஷகடா லபாடா ரிகாடா ரபாடா லாடாடா. தகப்பனே, இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய இந்த முதல் நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவரே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்களுக்கு இருக்கிற இக்கட்டை, எங்களுக்கு இருக்கிற வேதனையை, எங்களுக்கு இருக்கிற துக்கத்தை, எங்களுக்கு இருக்கிற பாடுகளை நன்கு அறிந்திருக்கிறவரே, நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம்ப்பா. நீர் உம்முடைய வல்லமையை எங்களுக்காக அனுப்புவீராக. எங்களுடைய எல்லைகளிலே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் பாளையத்திற்குள்ள கர்த்தாவே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். எங்கள் வாழ்வில் இருக்கிற இருளின் அதிகாரங்கள், எங்கள் வாழ்வில் இருக்கிற இருளின் போராட்டங்கள், எங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா நெருக்கங்கள், ஸ்தோத்திரம். ரிபாலா ராபா ஷகாடா லாதாடா ரிகாடா ராபாதாடா ராபா கதானா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வெள்ளத்துக்கு மிஞ்சின போராட்டங்கள் ஆண்டவரே, நெடு நாட்களாக விடுதலைக்காக, அற்புதங்களுக்காக, நன்மைகளுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும், உம்முடைய கரம் இறங்கி வரட்டும்.
உம்முடைய அற்புதமான கரங்கள் இறங்கி வரட்டும். நன்மை செய்கிற கரங்கள் இறங்கி வரட்டும். அற்புதங்களை உருவாக்குகிற கரங்கள் இறங்கி வரட்டும். ஒன்றும் இல்லாமையில் இருந்து இருக்கிறவைகளை உருவாக்குகிற தேவ கரமானது இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் எல்லைகளிலே இறங்கி வரட்டும். எங்களுக்குள்ளே இறங்கி வரட்டும். எங்கள் குடும்பத்திற்குள்ளே இறங்கி வரட்டும். உம்மை துதிக்கிறோம் தெய்வமே. ரீமானா ராபா ஷகாடா. தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக, அவர்களுடைய மேற்படிப்புக்காக, அவர்களுடைய காரியங்களுக்காக காத்திருக்கிற உம்முடைய பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். எந்த கல்லூரியில் சேருவது, எங்கு போவது, எதை படிப்பது, ஆண்டவரே ரிசல்ட் என்ன விதமாய் இருக்கும் என்று ஆண்டவரே நடுக்கத்தோடு பயத்தோடு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற, மேற்படிப்புக்கு காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் நான் காத்திருக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்தில் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஓ வழிகள் திறக்கப்படுவதாக, வழிகள் திறக்கப்படுவதாக. காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காரியங்கள் மாறுதலாய் முடிவதாக. ராஜா, காரியங்கள் நன்மையாய் முடிவதாக. காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அனுகூலமாய் முடிவதாக. ராஜா, அனுகூலமாய் முடிவதாக. துராபா சந்தடா லிகடா ரீமானா ரகதடா ராபா ரிகதடா ராபா ஷகடா ராபா தடா. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் கர்த்தாவே. உம்முடைய அற்புதங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அற்புதங்களுக்காய் காத்திருந்து அற்புதங்கள் காணாததினாலே, அற்புதங்களை அனுபவிக்காததினாலே ஆண்டவரே வாழ்க்கையில விரக்தி அடைந்து சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவருடைய சோர்வுகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். நன்மையின் கதவுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கட்டும். வேலைக்கான கதவுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கட்டும். அற்புதத்திற்கான கதவுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கட்டும். அனுகூலமும் பெரிதுமான வாசல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. திறக்கப்படுவதாக. உம்முடைய திவ்ய பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருடைய ஆளுகை உம்முடைய பிள்ளைகள் பேரிலே பெரிதாய் விளங்குவதாக, பெரிதாய் விளங்குவதாக. சிலுவையின் இரத்தத்திற்குள் மறைத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். ஜெபத்தை தள்ளாமல் கேட்கிறவர், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாதவர், அருவருக்காதவர், கூப்பிடும் போது முகத்தை மறைக்காமல் கேட்கிறவர். உங்களுக்கு இந்த நாட்களிலே நல்ல பதிலை காண செய்வாராக. ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய இந்த முதல் நாளிலே இந்த யூடியூப் வழியாக தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சோசியல் மீடியாவிலே ஒளிபரப்பப்படுகிற தேவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிகுந்த பலனாகவும் பிரோஜனமாகவும் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நம்புகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்திற்கு என்று தேவன் நமக்கு வைத்திருக்கிற அவருடைய வேத வார்த்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 35வது அதிகாரம் 3வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். முற்பிதாக்களுடைய 3வது தகப்பனாயிருக்கிற யாக்கோபு
தன்னுடைய குடும்பத்தாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, யாக்கோப்பினுடைய வாழ்க்கையில இப்பொழுது ஒரு ஆபத்து நேரிட்டிருக்கிறது. யாக்கோப்பினுடைய முழு குடும்பத்திற்கும் ஆபத்து நேரிட்டிருக்கிறது. அந்த ஆபத்தின் நடுவிலே சீகேம் ராஜா அவனுக்கு எதிராக புறப்பட்டு வருகிறதை கண்டு தன்னுடைய மகள் தீனால் தீட்டுப்பட்டது நிமித்தம் சிமியோனும் லேவியும் பட்டயத்தினால் சீகேமினுடைய ஆட்களை கொன்றது நிமித்தம் யாக்கோப்புடைய வாழ்க்கையிலே ஆபத்து நேரிடுகிறது. அந்த ஆபத்து நேரிடுகிற நேரத்தில் தன் குடும்பத்தை பார்த்து, தன் குடும்பத்தின் நபர்களை பார்த்து யாக்கோப்பு சொல்லுகிறார், நான் நடந்து வந்த வழியிலே என்னோடு கூட தேவன் இறுதி வரைக்கும் இருந்தார். நான் நடந்த வழியிலே தேவன் என்னோடு கூட இருந்தார். இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் நடக்கும் வழியிலே தேவன் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஒருவேளை ஒரு ஆபத்தின் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஒரு நஷ்டத்தின் வழியாக நீங்கள் கடந்து போய் இருக்கலாம். இடுக்கணின் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். சஞ்சலமும் தவிப்பும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வழியிலே நான் உன்னோடு கூட நான் நடக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். Glory to God. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட நடக்கிறேன். நீ நடந்து போய் கொண்டிருக்கிற வழியிலே துன்பத்தின் பாதையில நடந்தாலும் அந்த துன்பத்தின் பாதையில ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். துன்பத்தின் பாதையில் நீங்கள் மாத்திரம் நடக்கவில்லை, அந்த துன்பத்தின் பாதையிலே உங்களை தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்னமே தெரிந்து கொண்ட ஆண்டவர் அந்த துன்பத்தின் பாதையிலே உங்களோடு அவர் நடந்து வருகிறார். ஒருவேளை ஒரு வறுமையின் பாதையிலே, தரித்திரத்தின் பாதையிலே, பற்றாக்குறையின் பாதையிலே, ஒன்றும் இல்லாத ஒரு பாதையிலே, வனாந்தரத்தின் பாதையிலே நீங்கள் ஒருவேளை நடந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மகனே மகளே, நீ நடக்கிற அந்த வனாந்தரத்தின் பாதையிலே, அந்த வெறுமையான பாதையிலே, வறுமையின் பாதையிலே, அந்த இக்கட்டின் பாதையிலே, இன்னல்கள் சூழ்ந்திருக்கிற அந்த பாதையிலே நான் உன்னோடு கூட நடந்து வருகிறேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோப்பு தன்னுடைய வாழ்வின் முதிர் காலத்தில் அவன் தன் குடும்பத்தாரை பார்த்து சொல்லுகிறான், நான் நடந்த வழியிலே என்னோடு தேவன் கூட இருந்தார். நான் நடந்த வழியிலே தேவன் என்னோடு கூட வந்தார். என் தாய் தகப்பனை விட்டு அந்த பெயர்சபா வனாந்தரத்திலே நான் அலைந்த போது, எங்கு செல்வது என்று தெரியாத நிலையிலே, யாரிடத்திற்கு போவது என்று தெரியாத நிலையிலே, லாபானுடைய முகத்தை முன்பின் அறியாத நிலையிலே, லாபானுடைய குடும்பத்தார் தன்னை ஏற்றுக் கொள்ளுவார்களா புறக்கணித்து விடுவார்களா என்கின்ற ஒரு இடுக்கமான நிலையிலே நடக்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனத்திலே யாக்கோப்பை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு வருவேன், நான் உன்னோடு வருவேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வழி தெரியாத எல்லையிலே, எங்க போய் கரை சேருவோம் என்று தெரியாத நிலையிலே ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்றார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நம்முடைய ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் மட்டும், அந்த நேரத்தில் மட்டும், அவரை தேடுகிற நேரத்தில் மட்டும், ஜெபிக்கிற நேரத்தில் மட்டும், அவரை நோக்கி கூப்பிடுகிற அந்த நேரத்தில் மட்டும் அவர் நம்மோடு இருப்பவர் அல்ல.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்தின் கடைசி வார்த்தை சொல்லுகிறது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். நம்முடைய மரண காலம் வரைக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு இரவும் பகலும் ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறார். யாக்கோபின் இடத்துல சொல்றார், நான் உன்னோடு கூடவே இருப்பேன். நீ போகிற வழியிலெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காப்பேன். ஆதியாகமம் 28:15, நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். யாக்கோபோடு கர்த்தர் அப்படியே கூட இருந்தார். இன்றைக்கு அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஏப்ரல் மாதம் நீ போகிற வழியில் எல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் தனியாய் நடக்கவில்லை. நீங்கள் தனியாக போராட்டங்களை சந்திக்கவில்லை. நீங்கள் தனி நபராக அவமானங்களை நீங்கள் சந்திக்கவில்லை. நீங்கள் தனி நபராக இடுக்கணுக்குள் மாட்டிக்கொண்டு இருக்கவில்லை. தேவன் உங்களோடு உங்கள் வழியிலே இருக்கிறார். தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் சந்திக்கிற சவால்கள் உங்களை மூழ்கடித்து விட்டு விடுவாரோ? தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் சந்திக்கிற அவமானங்களிலும் நிந்தைகளிலும் நீங்கள் அழிந்து போவதற்கு ஆண்டவர் உங்களை விட்டு விடுவாரோ? ஆண்டவர் சொன்னார், தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். அக்கினியின் நடுவே நடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆபத்து நேரிடுகிற நேரம் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். நெருக்கங்கள் நேரிடுகிற நேரம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் தனியாய் இல்லை. நீங்கள் தனி நபராக அந்த போராட்டத்தை சந்திக்கவில்லை. உங்க சுய ஞானத்துல, உங்க சுய அறிவுல, உங்க சுய பலத்துல நீங்கள் இந்த போராட்டங்களை நீங்கள் சந்திக்கவில்லை. கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தரோடு சேர்ந்துதான் நீங்கள் இந்த போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தரோடு இணைந்துதான் இந்த கடினமான பாதைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் நடந்து வந்த வழியில் எல்லாம், நான் துன்பத்தின் பாதையில் நடக்கும் போது அவர் என்னோடு இருந்தார். நான் வேதனையின் பாதையில் நடக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு இருந்தார். நான் துக்கத்தின் பாதையில் நடக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு இருந்தார். இந்த தீமையின் பாதையிலே நடக்கும் போது ஆண்டவர் என்னோடு இருந்தார். நீங்கள் தனி நபராக போராட்டங்களை சந்திக்கவில்லை. தனி நபராய் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருந்து இந்த நெருக்கங்களையும் இந்த உபத்திரவங்களையும் நீங்கள் சந்திக்கவில்லை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யாக்கோபு சொல்லுகிறார், நான் நடந்த வழியில் எல்லாம் என்னோடு கூட கர்த்தர் இருந்தார். வேதாகமத்திலே தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில், எப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் கர்த்தர் கூட இருந்தார் என்றார். சங்கீதத்தின் புத்தகம் 25வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். தாவீது மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கும் பொழுது தாவீது கண்டுபிடித்தான், இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த மரண இருள் சூழ்ந்திருக்கும் பொழுது தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உலக மனிதர்கள்
வாழ்ந்திருக்கும் போது நம்மோடு இருப்பார்கள், சுகித்திருக்கும் போது நம்மோடு இருப்பார்கள். பணம், புகழ், பேர், அந்தஸ்து, ஆஸ்தி இவைகளெல்லாம் நம்மிடத்தில் நிறைந்திருக்கும் பொழுது மனிதர்கள் நம்மோடு இருப்பார்கள், கூட பிறந்தவர்கள் நம்மோடு இருப்பார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு இருளின் பாதையிலே நடக்கும் பொழுது, ஒரு துன்பத்தின் பாதையிலே நடக்கும் பொழுது, ஒரு துயரத்தின் பாதையிலே நாம் நடக்கும் பொழுது, ஒரு துக்கத்தின் பாதையிலே நாம் நடக்கும் பொழுது, ஒரு பள்ளத்தாக்கின் பாதையிலே நான் நடக்கும் பொழுது, நமக்கு எல்லாம் எதிரடையாய் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் ஒருவர் மாத்திரமே நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் ஒருவர் மாத்திரமே நம்மோடு அந்த இருளின் பள்ளத்தாக்கிலே அவர் நம்மோடு நடக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகின்றது. தாவீதினுடைய வாழ்க்கையில அந்த இருளின் பள்ளத்தாக்கிலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த இருளின் பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எப்படிப்பட்ட இருளை நீங்கள் சந்தித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, எப்படிப்பட்ட நெருக்கத்தை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இருள் சூழ்ந்தது எப்படி இருக்கும்? போகிற பாதை தெரியாமல் இருக்கும். எங்கே போகிறோம், நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது, நம்முடைய பாதையில் எது இருக்கிறது, எதை நாம் சந்திக்க போகிறோம், யாரை நாம் சந்திக்க போகிறோம், அறிந்து கொள்ள முடியாத ஒரு இருள் சூழ்ந்திருக்கிற அந்த பாதையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தாவீதினுடைய வாழ்க்கையிலே அநேக இருள்கள் அவனை சூழ்ந்து 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 வந்தது. அநேக போராட்டங்கள் அவனுடைய வாழ்க்கையில அவனை சூழ்ந்து கொண்டே வந்தது. அநேக இருளான பாதைகளை அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அப்படி அவன் சந்திக்கும் பொழுதெல்லாம் இருள்கள் ஒன்றும் அவனை மேற்கொள்ளவில்லை. காரணம் என்ன? அந்த இருளுக்குள்ளதான் கர்த்தர் இருக்கிறாரே. வேத வார்த்தை சொல்லுகிறது, நான் இருளிலே இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். சத்துருவே சந்தோஷப்படாதே, நான் இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். இன்றைக்கு இருளுக்குள்ள நடக்கிற உங்களை பார்த்து, இருள்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து, இருளான நாட்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இருளின் பள்ளத்தாக்கிலே நான் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னோடு கூட நடப்பேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சில வருடங்களுக்கு முன்பு வேலூர் சிஎம்சி மருத்துவமனையிலே ஒரு சிறுமியை அனுமதிக்கப்பட்டிருந்தாள். மரண தருவாயிலே அவள் இருந்தாள். இன்னும் சில நாட்களில் அவள் மரணத்தை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அந்த மரணத்தை சந்திக்கிற அந்த நேரத்தில் அந்த சிறுமியினுடைய பெற்றோர்கள், தாய் தகப்பன்மார்கள் எல்லாரும் உட்கார்ந்திருந்தார்கள். அவள் சில நாட்களுக்குள் மரிக்க போகிறார் என்பதை அந்த சிறு பிள்ளையும் அறிந்து வைத்திருந்தாள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மரண பயம் அவளை பிடித்துக் கொண்டது. மரணத்தினுடைய போராட்டத்தை அவள் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது அந்த சிறுமி அந்த தகப்பனாரை பார்த்து, அப்பா, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல மரித்து போக போகிறேன், எனக்கு மரணத்தை குறித்து ஒரு பயமாய் இருக்கிறது, நீங்க என் கூட இருந்தா நான் பயப்பட மாட்டேன், நீங்க என்னோட இருந்தா
மரணத்தை குறித்து அந்த பயம் எனக்கு இருக்காது, நீங்க என்னோட இருப்பீங்களா அப்படின்னு அந்த சிறுமி கேட்டாள். அந்த தகப்பனாருக்கு என்ன பதில் சொல்லுவதென்றே தெரியாமல் அந்த மருத்துவமனையில் அந்த சிறுமி படுத்திருந்த அந்த அறையை விட்டு இந்த தகப்பன் வெளியே வந்து விட்டார், ஓடி வந்து விட்டார். உடனே அந்த சிறுமி தன்னுடைய தாயாரை பார்த்து, அம்மா, அப்பாவுக்கு பதில் சொல்ல தெரியல, நீங்க என் கூட இருப்பீங்களா? பிறந்ததுல இருந்து நீங்க என்னோடு கூட இருந்தீங்க, நான் படிக்கிற காலங்களிலெல்லாம் என்னோடு கூட இருந்தீங்க, எனக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நீங்க எனக்கு செஞ்சு கொடுத்தீங்க. இந்த மரண நேரத்துல நீங்க என்னோடு கூட இருப்பீங்களா? இந்த தாயாருக்கு என்ன பதில் சொல்லுவதென்று தெரியவில்லை. இந்த தாயார் ஓ என்று கத்தி கதறிக்கொண்டு அந்த மருத்துவமனையை விட்டு வேகமாய் ஓடி வந்தார் வெளியே. அந்த சிஎம்சி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சேப்பல்ல போய் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, நீ யார் என்று எனக்கு தெரியாது, உம்மை குறித்து எனக்கு ஒரு நாளும் தெரியாது, நீர் எப்படிப்பட்டவர் என்பது தெரியாது, ஆனா நீயும் ஒரு கடவுள் என்று எனக்கு தெரியும். என்னுடைய மகள் மரித்து போக போகிறாள், மரண தருவாயில இருக்கிறாள். இந்த மரண தருவாயில என்னோடு இந்த மரணத்தில் நீ இருப்பாயா என்று என்னை பார்த்து கேட்கிறார். எனக்கு என்ன பதில் சொல்லுவது என்றே தெரியவில்லை என்று சொல்லி முழங்கால் படியிட்டு கதறிக்கொண்டே இருந்தாள். அவளுக்கு பலன் இருக்கும் மட்டும் அவள் கதறி அழுது முடித்துவிட்டு அவள் எழுந்து மருத்துவமனையில் தன்னுடைய மகள் இருக்கிற அந்த அறைக்கு போனாள். அந்த மரண படுக்கையில் இருந்த அந்த சிறுமி இப்பொழுது சிரித்த முகத்தோடு அம்மாவை வரவேற்றாள். வாங்கம்மா, வந்து பக்கத்துல உட்காருங்க. அவ முகத்துல இப்ப பயம் இல்லை, அவளுடைய முகத்துல துக்கம் இல்லை, அவளுடைய வாயின் வார்த்தைகளிலே புலம்பல்கள் இல்லை, கதறுதல் இல்லை. இந்த தாயாருக்கு ஒரே ஆச்சரியம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுது கொண்டே இருந்தாலே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல மரிக்க போறேன், என் மரணத்துல எனக்கு உதவியா இருப்பீங்களான்னு கேட்டாலே, இப்ப சந்தோஷமா இருக்காளே. அவ முகத்துல அந்த மரண பயம் இல்லையே, கண்கள்ல கண்ணீர் இல்லையே, அவளுடைய முகத்துல துக்கம் இல்லையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சிறுமியை பார்த்து அந்த தாயார் கேட்டாள், உனக்கு என்ன சம்பவித்தது? நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற, உன் முகத்துல இப்ப துக்கம் இல்லை, உன் முகத்துல இப்ப கண்ணீர் இல்லையே, கவலை இல்லையே என்று சொன்ன பொழுது அந்த சிறுமி சொன்னா, நீங்கள் அழுது கொண்டு வெளியே போன கொஞ்ச நேரத்தில் வெண் வஸ்திரம் தரித்த ஒருவர் வெண் அங்கியோடு எனக்கு முன்பாக வந்து நின்றார். அவர் என்னை பார்த்து சொன்னார், உன்னுடைய மரணத்தில் நான் உன்னோடு கூட வருவேன், உன்னுடைய மரணத்தை நீ சந்திக்கும் பொழுது நானும் உன் கூட நான் வருவேன், உன் பெற்றோர்கள் வர முடியாமல் இருக்கலாம், நான் உன்னோடு கூட வருவேன், ஏனென்றால் உனக்காக நான் மரணத்தை ஏற்கனவே ருசி பார்த்திருக்கிறேன், மரணத்தின் பாடு என்ன என்று எனக்கு தெரியும், மரணத்தினுடைய வேதனை என்னவென்று எனக்கு தெரியும், மரணம் எவ்வளவு கொடிதான ஒன்று என்பது நான் அறிந்து வைத்திருக்கிறேன். நான் இந்த மரணத்தை சந்தித்து இந்த மரணத்தில் ஜெயித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் எனக்கு சொல்லிவிட்டார். நீங்கள் யார் வந்தாலும் வராவிட்டாலும் இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தின் பாதையில் என்னோடு வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் என்னை தொட்ட மாத்திரத்தில் என்னுடைய பயம் எல்லாம் நீங்கி போய்விட்டது என்று சொல்லி அந்த சிறுமி இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடந்து போகிற வழியில தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் தனியாக அல்ல, தனி மனுஷியாக அல்ல, தனி நபராக இல்லை, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்.
ஆண்டவர் உங்களோடு நடந்து வருகிறார். உங்களுக்கு அவர் உதவி செய்வார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கோ அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இருளின் அதிகாரம் எப்படி இருக்கும், இருளின் போராட்டங்கள் எப்படி இருக்கும் என்று இயேசுவுக்கு தெரியும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகின்றான். தாவீது சொல்லுகிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களோடு கூட நடக்கிறார். நீங்க நடக்கிற வழியிலெல்லாம் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய வழிகளிலே தேவன் உங்களோடு கூட இருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்கும்? யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. யோசேப்புடைய வாழ்க்கை, அவன் விற்கப்பட்டவனாய் அடிமையாக அந்த போத்திபாருடைய வீட்டுக்கு கொண்டு போகப்பட்டான். ஆனால் நடந்தது என்ன? அவன் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அவன் செய்த ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் அடிமையாய் இல்லை, அங்கே காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தர் அங்கேயும் அவனோடு கூட இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகின்றான். அங்கேயும் அவனுடைய காரியம் எல்லாம் ஜெயமாயிருந்தது. அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். உங்களோட கர்த்தர் கூட இருந்தால், உங்கள் வழிகளிலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார் என்றால், நீங்கள் செய்கிற காரியம் எதுவோ அது கைகூடி வரும். அது கைகூடி வரும். அந்த காரியம் வாய்க்கும். அந்த காரியம் காரிய சித்தியாயிருக்கும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எகிப்திலே யோசேப்பு இருந்தான். அங்கேயும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அங்கேயும் அவன் காரியங்கள் எல்லாம் கைகூடி வந்தது. அங்கேயும் அவனுடைய காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாய் நடந்தது. முடிவு காலத்தில் யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் எல்லாரும் எனக்கு தீமை செய்தீர்கள். ஆனால் நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி ஆண்டவர் அதை நன்மையாக முடிய பண்ணினார். கர்த்தர் உங்க கூட இருந்தார் என்றால், உங்கள் வழிகளில் கர்த்தர் கூட இருந்தார் என்றால், நீங்கள் போகிற பாதைகளில் எல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார் என்றால், எல்லா காரியமும் நன்மையாகவே முடியும். நன்மையாகவே முடியும். நன்மைக்கு ஏதுவாகவே முடியும். தீமையாய் அல்ல, நன்மையாகவே முடியும். சோர்ந்து போகாதிருங்கள், தளர்ந்து போகாதிருங்கள், நம்பிக்கையை விட்டுவிடாதிருங்கள். ஒன்று மாத்திரம் நிச்சயம், நான் நடக்கிற வழியில் எல்லாம் தேவன் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபு சொல்றான், நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவன். தன் ஆராதிக்கிற தேவனை அவன் பிரகண்டனப்படுத்தும் பொழுது, தன் குடும்பத்தாருக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் நடந்த வழியிலெல்லாம் என்னோடு கூட இருந்த தேவன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க இருளுக்குள் நடந்தாலும் தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் போராட்டத்திற்குள் நடந்தாலும் தேவன் உங்களோடு இருக்கிறார். அவமானத்தின் பாதையிலே நடந்தாலும் தேவன் உங்களோடு இருக்கிறார். ஒன்றுக்கும் ஆண்டவர் உங்களை விட்டுவிட மாட்டார். ஒன்றும் உங்களை மேற்கொள்ள போவது இல்லை. எல்லா காரியத்திலையும் கர்த்தர் கூட இருந்து நடத்துவார். பார்ப்பீர்கள். ஆண்டவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்தும்படி நம்ம ஆண்டவருடைய கரத்துல ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். நான் நடந்த வழிகளில் எல்லாம் என்னோடு கூட இருந்த தேவன் என்று யாக்கோபு சொல்லுகிறானே, இந்த மாதத்தில் நாங்கள் நடக்கிற வழிகளில் எல்லாம் எங்களோட கர்த்தர் கூட இருந்து எங்களை நடத்த போகிறீரே. அற்புதங்களை காண செய்ய போகிறீரே. நன்மையை காண செய்ய போகிறீரே. விடுதலையை காண செய்ய போகிறீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில்
பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.